ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன நிறங்கள் 3 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ஒன்லைன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஜான்ரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம். எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்க 4 பேருமே வந்து ஒரு புள்ளியில் வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது என்னங்கிறதும் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த புள்ளியில் இன்டர்செக்ட் ஆனதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஆச்சு அண்ட் கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் வந்து அதர்வா வந்து டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ டேரக்டர் ஆனாரா இல்லையா, அதே மாதிரி அவரோட ஸ்கிரிப்ட் வந்து தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு எஃபர்ட்டை வந்து டேரக்டரான கார்த்திக் நாராயண் வந்து போட்டிருந்தாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாகவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை அவங்க நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து அந்த கேரக்டர் வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிடணும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸை தாண்டி ஒரு சுப்ரீம் ஸ்டார் தான் வந்து தனியாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை அவர் உள்வாங்கியே வந்து நடிச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அவர் நிறையா பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னு பார்க்க முடியாது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து அதர்வாவோட போர்ஷன்ஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக காமிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஏன்னா அவர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1-2 சீனில் வந்து காமிச்சு விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப காமிக்கிறப்ப ஒரு விதமான சலிப்பு தான் தட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ரஹ்மான் கேரக்டர் காட்டுறப்பையும் வந்து சரி இந்த கேரக்டர் வந்து என்னமோ பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து அவங்க முடித்த விதம் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. பட் நெவர்தலஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ வந்து ரஹ்மான் வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியும். அந்த கேரக்டர் கூட இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ட்ரிம் பண்ணி அந்த எடிட்டில் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். பட் இந்த படத்தை வந்து மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட்டை வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சின்ன ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு ஃபைட்டுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து இது பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.